ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கலவரம் ஆகுது. உண்மையிலேயே அதுதான். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது உள்கட்சி மோதல் ரொம்பவே வெடிச்சிருக்கு. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்குது. வேலூர் மாவட்டத்தில் நடந்தது, அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது, விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது. இப்போ திண்டுக்கல்லிலும் இந்த நோய் பரவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அரசியல் செஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க மதுரை போன்ற பெரிய மாநகரங்களா இருந்தாலும், திண்டுக்கல் போன்ற சிறிய மாநகரங்கள் இருந்தாலும் எல்லா அமைச்சர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் இப்படி இருந்தது. மதுரை மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, இது போல இருந்தது. இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்துல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கொங்கு மண்டலத்துல தங்கமணி, எஸ்பி வேலுமணி, இது போல இருந்தாங்க, விஜயபாஸ்கர். சோ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு அமைச்சர்கள் எல்லாம் பண்ணாங்க, கோலோச்சி இருந்தாங்க. இப்போ திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அப்போ அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதனுடைய கண்ட்ரோல்ல என்ன பண்ணுது, திண்டுக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் நத்தன் விஸ்வநாதனுடைய ஜூனியர் தான் திண்டுக்கல் சீனிவாசன். ஒரு காலகட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்றாருன்னா, நத்தம் விஸ்வநாதனை ஓவர்டேக் பண்ணி என்ன பண்றாரு, வந்துடுறாரு. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு வருது. இப்படியா இருக்கும் பொழுது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக ரெண்டா பிரியுது, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி. ஓபிஎஸ் அணிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவர் நத்தம் விஸ்வநாதன், இபிஎஸ் அணிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன். இப்படியா இருக்கும் பொழுது நத்தம் விஸ்வநாதன் என்ன பண்றாரு, திடீர்னு இப்ப இபிஎஸ் அணிக்கு வந்தோடனே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. என்னையா நம்முடைய சீனியர் ஓபிஎஸ் கூட இருப்பாருன்னு பார்த்தா இபிஎஸ் கூட வந்துட்டாரு, அப்ப திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சீனியர் கீழே வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அதையும் என்ன பண்ணிட்டாரு, மேட்ச் பண்ணி மேல வந்துட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன். சோ இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் யார கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், பதவி கொடுக்கணும். அப்படி ஒரு ரேஞ்சில திண்டுக்கல் என்ன பண்ணிருக்காரு, கட்டமைச்சிருக்கிறாரு. இபிஎஸும் அதுக்கு என்ன பண்றாரு, ஓகே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னன்னா, வெளியில இருக்கிறவங்களை கூட என்ன பண்ணலாம், துரோகம் பண்ணிடலாம். அதாவது ஒரு கட்சியில எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்துல அணிகள், பல அணிகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர் அணிகள் என்ன பண்ணுவோம், மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தலைமை ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா தலைமை இடத்துல 1க்கு 2 போட்டு குத்து என்ன பண்ணுவாங்க, டம்மி பண்ணுவாங்க. ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய சொந்த தம்பி மகனுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஆப்பு வச்சிருக்கிறாரு. கட்சி வேலை பார்த்தது ஒரு குத்தமையா, இதுக்கு எனக்கு நீங்க ஆப்பு வைப்பீங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் திண்டுக்கல் சீனிவாசனுடைய தம்பி என்ன பண்ணிருக்காரு, புலம்பி தள்ளி இருக்கிறாரு. நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது மாநகரத்துக்கு ஒரு செயலாளர், ஒன்றியத்துக்குன்னு ஒரு செயலாளர். ஆனா இந்த மாநகரமும் ஒன்றியமும் சிறப்பா செயல்பட்டு இருக்கானா, ஒன்றியம் சூப்பரா செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கிற அதிமுகவுடைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, ரொம்பவே சிறப்பா சொல்றாங்க. உண்மையிலேயே திண்டுக்கல் சீனிவாசனுடைய தம்பி மகன் ராஜசேகர் சூப்பரா வேலை செய்வாருங்க. அவர் கட்டமைக்கிறது பாத்தீங்கன்னா செம்மையா கட்டமைச்சிருக்காரு. இவ்வளவு ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்டத்தட்ட 13,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் திண்டுக்கல் ஒன்றியத்திலிருந்து என்ன பண்ணிருக்காரு, ராஜசேகர் தான் என்ன பண்ணிருக்காரு, பெற்று கொடுத்திருக்காரு. இதை அவருக்கு ரொம்பவே பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்போ திண்டுக்கல் சீனிவாசன். அது மாத்திரம் இல்லாம எதனா ஒரு திண்டுக்கல்ல என்ன நிகழ்ச்சினா கூட தன்னுடைய சொந்த காசை போட்டு என்ன பண்ணிருக்காரு, நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திருக்காரு. இது மட்டுமா, திண்டுக்கல் ஒன்றியத்துல இல்ல, திண்டுக்கல் மாவட்டத்துல கட்சிக்காரர்களுக்கு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் முதலா போய் நிக்கிறது ராஜசேகர் தான். இது மாத்திரம் இல்லாம நிறைய என்ன பண்ணிருக்காரு, பணிகளை செஞ்சிருக்காரு, கட்டமைச்சிருக்காரு. இதனால எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே ராஜசேகரனுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்ற ரேஞ்சில தான் திண்டுக்கல் மாவட்டத்துல அதிமுக கொடி கட்டி பறந்திருக்கிறாரு நம்ம ராஜசேகரன், திண்டுக்கல் சீனிவாசனுடைய தம்பி. இந்த வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை திண்டுக்கல் சீனிவாசன் போட்டு கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம எங்க தன்னுடைய தம்பி மகன் வளர்ந்து வந்துட்டா நம்மள மட்டம் தட்டிடுவாங்களோ. இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், என்னன்னா நீங்க திமுக எடுத்துட்டீங்கன்னா சைலண்டா ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இதே வேலையை இப்ப அதிமுகவும் செய்யறதுக்கு தயாராயிருச்சு. ஆனா இதற்கு சீனியர்கள் ஒத்து வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனாலேயே இப்ப சீனியர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னை விட யாருமே என்ன பண்ணக்கூடாது, மேல வந்துடக்கூடாது. அதனால எல்லாரையும் மட்டம் தட்டி வச்சிருக்காங்க அதிமுக. ஆனா திமுக அப்படி கிடையாது. திமுக வளர்ச்சி யாருன்னா வராங்களா, அவங்களுக்கு முதலிடம் கொடுங்க,
அவங்களுக்கு இளைஞர்களா அவங்க ரொம்ப வளர்ச்சியா இருக்கிறா, ஸ்பீடா இருக்காங்களா, அவங்களுக்கு முதலீடு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுக முன்னெடுப்புகள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. தன்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க சீனியர்கள். இப்ப ராஜேந்திர பாலாஜி எடுத்துக்கோங்களேன், மாஃபா பாண்டியராஜன் வந்துடக்கூடாது, அது மாத்திரம் இல்லாம இன்பத்தமிழன் நம்மளை மீறி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரையும் மட்டம் தட்டி வச்சிட்டு இருக்காரு. விருதுநகர் மாவட்டத்துல தன்னை மீறி யாரும் செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ராஜேந்திர பாலாஜி ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அதே மாதிரிதான் இப்ப திண்டுக்கல்ல சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, முன் வந்துட்டார். தன்னை மீறி யாருமே மேல வந்துடக்கூடாது, வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காரு. அது வெளியால் இல்ல, தன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தாலும் அவங்கள மேல வளர விடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு தான். இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றியத்தை ரெண்டா பிரிச்சிருக்க, திண்டுக்கல் ஒன்றியத்தை ரெண்டா பிரிச்சு தர்மராஜ் அப்படின்ற ஒருத்தரையும் செயலாளராக போட்டிருக்காங்க, ராஜசேகரன் ஒருத்தர் செயலாளராக போட்டிருக்காங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, திண்டுக்கல்ல இருக்கிறாங்களா அதிமுக காரங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எதுக்கு இப்போ ஒன்றியத்தை ரெண்டா பிரிக்கிறீங்க, இந்த ஒன்றியம் ரொம்ப சூப்பரா இருந்தது, கட்டமைச்சிருந்தாரு ராஜசேகரன். ராஜசேகரன் ஒரு விஷயத்த சொன்னா அங்க இருக்கிற அதிமுக காரங்க எல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதாவது திண்டுக்கல் சீனிவாசனை விட ராஜசேகரனுக்கு அதிகமான செல்வாக்குகள் வந்ததை திண்டுக்கல் சீனிவாசன் பொறுத்துக்க முடியல. அதனாலேயே இப்போ ஒன்றியத்தை ரெண்டா பிரிச்சு தர்மராஜ் என்ன பண்ணிருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. இந்த தர்மராஜ் அப்படின்றவரு ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர், அவ்வளவுதான். மத்தபடி இவரு யாருக்குமே தெரியாது. ஒன்றியத்துல இவர் போய் நின்னார்னா யாருப்பா நீ, எங்கிருந்து வர அப்படின்ற ரேஞ்சில தான் கேட்கிற நிலைமையில இருக்கிறாங்க. கரை வேஷ்டி கட்டிட்டு வந்தா கூட நீ அதிமுக தொண்டன் அவ்வளவுதான் கண்டி, பெருசா யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் அங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. எதுக்கு இப்ப ராஜசேகரனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேர்தல் டைம்ல இது மாதிரி மாத்துறதுனால அதிமுகவுக்கு பெரும் சிக்கல் வந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆல்ரெடி வேலூர் மாவட்டத்தில் ஒரு சிக்கல் வந்தது, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிக்கல் வந்தது, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சிக்கல் வந்திருக்கு, இப்ப திண்டுக்கல்ல சிக்கல் வந்திருக்கு. இது எல்லா மாவட்டங்களையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். மதுரையில ஆல்ரெடி நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் ரொம்ப விரக்தியில இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், கேள்விப்பட்டிருக்கோம். சோ தென் மாவட்டங்கள்ல இதே போல நடந்திருந்தா அதிமுக தலை தூக்குறதுக்கு கஷ்டம் அப்படின்ற ரேஞ்சில தான் அங்க இருக்கிற அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, குமுறாங்க. அவரு சூப்பரா வேலை செஞ்சிருந்தாருங்க, இவர் இதே மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அதிமுக ஒரு தொய்வு தான் வரும், ஒரு எழுச்சி மிக்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. தேர்தல் நேரத்துல எதுக்கு இப்போ ஒன்றியத்தை ரெண்டா பிரிக்கணும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலை கட்டமைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்டாபிளிஷ் பண்றதுக்காக இதை ஒன்றியங்களை மாவட்டங்களை இப்படி பிரிக்கிறாங்க. ஆனா திண்டுக்கல்ல இது ஏத்துக்க முடியாத ஒண்ணு. எதுக்கு திண்டுக்கல்ல நீங்க இது பண்றீங்க? இப்ப இருக்கிற ராஜசேகரனே சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, எதுனா ஒண்ணுனா அவரு தான் முன்னாடி நிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு ஒரு திண்டுக்கல் சீனிவாசன் இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி தள்ளி இருக்கிறாங்க. தன்னுடைய மகனோ இவரோ வளர்ச்சி அடைய முடியல, அதனால தன்னுடைய தம்பியோட மகன் வளர்ச்சி அடைந்து மேல வந்துட போறாருன்னு சொல்லிட்டு சொந்த குடும்பம் கூட பார்க்காம ஆப்பு மேல ஆப்பு வச்சு என்ன பண்றாங்க, முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. வேலை செஞ்சது, கட்சி வேலை செஞ்சது ஒரு குத்தமா, அதுக்கு இதுதான் தண்டனையா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அங்க இருக்கிற அதிமுக உள்ளூர் அதிமுக காரங்க ரொம்ப புலம்பி தள்ளுறாங்க. இதனால திண்டுக்கல் மாவட்ட அதிமுகவுக்கு பெரும் சிக்கல் வந்திருக்கு. தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய சொந்த தம்பி மகனோட பார்க்காம ஒன்றியத்தை ரெண்டா பிரிச்சு அதுல ஒரு உள்ளடி அரசியல் வேலை பார்த்து தன்னுடைய சொந்த தம்பி மகனுக்கே எதிராக என்ன பண்ணிருக்காரு, அரசியல் செஞ்சிருக்காரு, ஆப்பு வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.